जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेवितं कवित जंब फलसार पक्षितम् उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன். எப்போதுமே வார வாரம் நம்மளுடைய ராசி பலன்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருமே என்கிட்ட கமெண்ட்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, சுவாமி நீங்க சொல்லக்கூடிய இந்த வார ராசி பலன்ல நான் சில விஷயத்துல முழிச்சுட்டேன், சில விஷயத்துல நான் கரெக்டா இருந்தேன், சில விஷயத்துல எனக்கு சில விஷயங்களை நான் தடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சில பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. பர்சனலாவும் சில பேர் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டு நமக்கு இப்படித்தான் அப்படிங்கறத சில விஷயங்கள் நம்ம பார்த்து பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்னைக்குமே நம்ம லைஃப் எப்போதுமே நமக்கு நல்லா இருக்கும். அப்ப இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது என்னைக்குமே கிரகங்களுக்கு நம்ம உட்பட்டவர்கள் தான். இந்த கிரகங்களுடைய அதிதேவதைகள் தான் ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு விஷயங்கள். இப்ப மேஷ ராசினா முருகப்பெருமாள், ரிஷப ராசினா பெருமாள், மிதுன ராசினா அதே போல மகாலட்சுமி, ரங்கநாதர், அந்த மாதிரி ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு விஷயங்களோட கிரகங்கள் தேவதை, அதிதேவதை, பிரதிதி தேவதை என்று இருக்கு. ஆனா கிரகங்களுக்கு உட்பட்டு தான் நம்ம இருக்கோம். நம்ம பிறக்கும் போது என்ன ஒரு கிரகநிலை இருக்கு, இப்ப என்ன கிரகநிலை இருக்கு, இப்ப கோச்சார ரீதியா நமக்கு என்ன இருக்கு, நம்ம எந்த நோக்கத்திற்காக நம்ம பூமிக்கு வந்திருக்கோம், அந்த நோக்கத்தை நம்ம பூர்த்தி பண்ணிட்டோமா, பண்ணிட்டு இருக்கோமா, பண்ண போறோமா, இவ்வளவு விஷயங்கள் நமக்கு இருக்கு. வாங்க 12 ராசிக்குள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு, என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல பேசினால் பிரச்சனை, பேசாமல் இருந்தால் தூரம், நம்பினால் ஏமாற்றம், நம்பாமல் இருந்தால் தனிமை. இதுதான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. அப்போ இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொல்லும் போது உறவுகளுக்குள் அன்பு இருக்கிறது, ஆனால் புரிதல் குறைந்து கொண்டிருக்கிறது. சோ ரொம்ப புரிதல் கிடையாது. ரொம்ப சில விஷயங்களுக்கு அப்ப 12 ராசிக்கும் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, எப்படி இருக்கும், எதை சமாளிப்பது, எப்படி சமாளிப்பது, குடும்பத்தை எப்படி சமாளிக்கிறது, ஒரு பயம் வருது, ஒரு பதட்டம் வருது 12 ராசிக்கு. எதை செய்ய போறோம், எதை விட போறோம், என்ன பண்ண போறோம், அதாவது முழு பிதிங்கி இருக்காங்க. என்ன ஐயோ பயப்படுறாங்க. அப்படியே சில நேரத்துல சில பேர் நடக்கிறது நடக்கட்டும்பா, எல்லாம் இறைவன் விட்ட வழி அப்படிங்கிற. எத்தனை நாளைக்கு நீ அந்த மாதிரி போவ? ஏதாவது நீ ஒரு முடிவு எடுத்துதானே ஆகணும். இறைவன் விட்ட வழியாக இருந்தாலும் ஒரு முடிவு எடுத்துதானே ஆகணும். அப்போ அந்த முடிவுல நீ எந்த அளவுக்கு கான்ஸ்டன்டா இருக்க, எந்த அளவுக்கு சில விஷயங்கள் நீ பண்ற அப்படிங்கறதுலதான் இருக்கு. வாங்க 12 ராசி பலன்கள் எப்படி இருக்குன்றத நம்ம போவோம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் நடுவுல கூட என்ன விஷயம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். என்னுடைய பூர்ண ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு. வாழ்க வளமுடன். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, திசை மாறி போய்விடாதே. பிரச்சனை உனக்கு தான், பாத்துக்கோ. திசை மாறி போயிடாது. என்னைக்கு இருந்தாலும் அது உனக்கு ஆபத்து. ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு வார்த்தை ஒரு விஷயத்தை உனக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். உன் தாயார் உடல் நலத்தில் கவனம் கொள். அர்த்தாஷ்டம சனி, ரொம்ப சில விஷயங்கள் எல்லாம் நீ கவனமா இருக்கணும். அடுத்ததாக, ஒவ்வொரு புதிய வாய்ப்புகள் நல்ல வாய்ப்புகள் அல்ல, ஒவ்வொரு பழைய பாதையும் தவறான பாதை அல்ல. சோ பாத்துக்கோ. ஒவ்வொரு புதிய வாய்ப்பும் நல்ல வாய்ப்பு அல்ல. நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. என்னோட வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா கேட்டுக்கோ. ஒவ்வொரு பழைய பாதையும் தவறான பாதை அல்ல. புதுசா ஒருத்த வழி காட்டுறான் அப்படின்னு சொன்னா அந்த வழியில போலாமா வேண்டாமா, அது நல்ல வாய்ப்பா கெட்ட வாய்ப்பு. சில பேர் கிடைச்சதெல்லாம் போயிட்டு போனங்க, அது ஒண்ணும் சரியா வரலங்க, நல்ல வாய்ப்பு அல்ல. பாத்துக்கோ, கவனமாயிரு. ஆனா நீ எடுக்கிற இப்ப இந்த டைம்ல நீ எடுக்கிற டிசிஷன் தான் கரெக்டா இருக்கணும். உங்கள் வாழ்க்கைக்கு பொருத்தமானது ஆராய்ந்து தேர்வு செய்யுங்கள். குடும்பத்தில் உங்கள் முடிவுகளை பற்றி ஒருவர் கேள்வி எழுப்பலாம். நீங்கள் செய்ய நினைக்கும் ஒரு விஷயத்திற்கு எதிர்ப்பு வரலாம். அதற்காக உடனடியாக உறவை விட்டு விலக வேண்டாம். சில நேரங்களில் அவர்கள் எதிர்பார்ப்பது நீங்கள் கனவே இல்லை, உங்களை பற்றிய அவர்களுடைய பயமாக கூட இருக்கலாம். திருமண வாழ்க்கையில் தனுசு ராசி இந்த வாரம் ஒதுக்குவது, சில நேரத்தை இந்த வாரத்துல குடும்பத்தோட கொஞ்சம் நேரத்தை ஸ்பெண்ட் பண்றது நல்லது. வேலை, தொழில், பயணம் பிஸியாக இருப்பதால் துணைக்கு தேவையான கவனம் குறையும். ஒய்ஃபுக்கு செய்ய முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். வேலை பிஸியில சில விஷயங்கள் மறந்துடுவீங்க. பார்த்து என்னங்கிறத செய்யுங்க. ஆனால் ஒரு சிறிய அன்பான வார்த்தை கூட பெரிய மனக்கவலையை தீர்க்கும். 1000 பிஸியா இருந்தா கூட ஒரு வார்த்தை போன் பண்ணி கணவனுக்கோ மனைவிக்கோ, நம்ம சாப்பிட்டியா, என்ன பண்ற, குழந்தைகளை கூப்பிட்டு வந்தாச்சா, எவ்வளவு பிஸிலையும் ஒரு வார்த்தை போன் பண்ணி, தொட்ட 300க்கும் போன் பண்ணி பேசணுங்கிற அவசியம் கிடையாது. தூங்கிட்டு இருக்கியா, நடந்துட்டு இருக்கியா, போன் பேசிட்டு இருக்கியா, மேல பார்த்துட்டு இருக்கியா, கீழே பார்த்துட்டு இருக்கியா, சைட்ல பார்த்துட்டு இருக்கியா, பேச வேண்டிய அவசியம் கிடையாது. தேவைக்கு போன் பண்ணி பேசுங்க.
அது உங்க துணைக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். சும்மா அந்த போன்ல அந்த கடலை போடுறதுன்னு சொல்றாங்கல்ல, அந்த வேலையெல்லாம் வேண்டாம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் சமைச்சுட்டு இருக்கேன், கத்திரிக்காய் போட்டேன், வெண்டைக்காயை போட்டேன், கடலை போடாதீங்க. நல்ல விஷயமா பேசி பழகுங்க. ஒரு விஷயம் பேசினா கூட அது 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 உங்களுக்கு வாழ்க்கைக்கு அந்த விஷயம் உங்களுக்கு நல்லதா இருக்கணும். அந்த மாதிரி பேசி பழகுங்க. அதே போல சிலருக்கு ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்கள் எதிர்காலத்தை பற்றி பேச தயங்கும் ஒருவரிடம் உங்கள் முழுமையான எதிர்காலத்தை ஒப்படைக்காதீர்கள். ஒருத்தர்கிட்ட நீ இப்போ உன்னோட எதிர்காலத்தை ஒப்படைக்க போறியா, பேச போறியா, என்ன பேசணுங்கிறத பார்த்து பேசு. பண விஷயத்தில் வருமானத்தை விட செலவு திட்டமிடலாம் கொஞ்சம் பார்த்து செய். எது செஞ்சாலும் புதிய இடம் பெரிதாக தெரிகிறது என்பதற்காக அது உங்களுக்கு சிறந்த இடமாக இருக்கும் என்று அவசியம் இல்லை. அதே போல உன்னுடைய ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது பயணத்தில் ரொம்ப கவனமா இருங்க. ஒவ்வொரு சில விஷயத்துல கவனமா. இந்த வார எச்சரிக்கை, புதிய வாய்ப்பு என்று நினைத்து பழைய பாதுகாப்பை கைவிடுவதற்கு முன் உண்மையான மதிப்பை ஆராயுங்கள். நிறைய கரெக்டா பார்த்து செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் கஷ்டப்படும். உலகம் முழுவதும் உங்களை அழைத்தாலும் உங்கள் மனம் செல்ல வேண்டாம் என்று சொல்லும் இடத்திற்கு செல்லாதீர்கள். உங்கள் உள்ளுணர்வை மதியுங்கள். உங்க மனசுக்கு என்ன சொல்றதோ, எங்க போகணும்னு தோன்றதோ அங்க போங்க. என்ன செய்யணும் தோன்றதோ அதை செய்யுங்க. என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க. சீனியர் சிட்டிசன்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஷேர் மார்க்கெட்டை கொஞ்சம் பணம் பார்த்து போடுங்க. நான் இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க. ஏதோ சந்தேகம்னா எனக்கு போன் பண்ணி கேளுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திருமணம் மறுமணம் சம்பந்தப்பட்டதுல கொஞ்சம் பார்த்து பேசுங்க. வண்டி வாகனங்களை கவனமா போங்க. இரவு நேரத்துல ரொம்ப ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. டூ வீலர்ல பெண்கள் கொஞ்சம் கவனமா போயிட்டு வாங்க. வாழ்க வளமுடன்.